பிப்ரவரி 27 பொதுக்காலம் 7ஆம் வாரம் வியாழக்கிழமை. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 41 முதல் 50 வரை. நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இருக்கை உடையவராய் அணையாத நெருப்புக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இருக்காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இருக்கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றைக் கண்ணராய் இறை ஆட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மைப்படுகிறது. அதுபோல ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது அவியாது. ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுகின்றது. உப்பு நல்லது, ஆனால் அது உவர்ப்பற்று போனால் எதைக் கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. பாவத்திற்கு காரணமான கையை வெட்டச் சொல்வதும் பாவத்திற்கு காரணமான காலை வெட்ட சொல்வதும் அல்லது கண்ணை எறிந்துவிடச் செய்வதும் நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனைகள். பாவத்தின் தன்மையும் முற்றிலும் தனி மனிதனை சார்ந்தவைகள். என் கை, என் கால், என் கண், ஆகவே குற்றத்தின் முழு பொறுப்பும் என்னுடையதே. பாவத்திற்கு காரணமான இடங்கள், ஆட்கள், சூழ்நிலைகள் பல நம்மை சுற்றி இருக்கலாம். தொலைத்தொடர்பு சாதனங்கள் பாவம் செய்ய பெரியும் உதவியை கொடுக்கின்றன. இக்காலகட்டத்தில் பழியையும் தண்டனையையும் அவற்றின் மீதோ அல்லது அடுத்தவர் மீதோ சுமத்த முடியாது. நானே முற்றிலும் எனக்கு பொறுப்பாளி, நானே குற்றவாளி, நானே நீதிபதி, நானே தண்டனை வழங்குபவர். குற்றவாளி தானாக திருந்தினாலன்றி உண்மையான முழுமையான மாற்றத்தை வெளியிலிருந்து கொடுக்கும் தண்டனையால் அதை செய்துவிட முடியாது. எனவேதான் பாவத்திற்கு காரணமான இடங்கள், ஆட்கள், சூழ்நிலைகள் சட்டத்தின் முன்னும் சமுதாயத்தின் முன்னும் நிறுத்தி கடுமையான தண்டனையை வழங்கச் சொல்லுகிறார். இவர்களுக்கு தண்டனை வெளியிலிருந்து வழங்கப்படுவது. இவர்கள் ஒரு சமுதாயம் தவறு செய்ய காரணமாகிறார்கள். எனவே குற்றத்தின் தன்மை பெரியதாகின்றது. எளியோர், சிறியோர், அப்பாவிகள், பாமரர்கள், நல்லவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் ஆக தண்டனையின் தன்மை வேறு. தண்டனை வெளியிலிருந்து வழங்கப்படுகின்றது. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதே இன்றைய வாசகத்தின் பொருளாக பொதிந்துள்ளது. எனவே நமக்கு நாமே தண்டனை கொடுத்து நம்மை திருத்திக் கொள்ளுவோம். வெளியிலிருக்கும் சூழ்நிலைகளை நாம் காரணத்திற்கு உட்படுத்தாமல் நம்மை நாமே காரணப்படுத்திக் கொள்ளுவோம். அன்பின் தந்தையே இறைவா,
உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். நிலை வாழ்வில் நாங்கள் பங்கு பெற எங்களை அழைத்து அன்போடு அரவணைத்து நீரே காத்து வழி நடத்திட, பாவங்களிலிருந்து நாங்கள் தள்ளி நிற்க, எங்களுக்கு நாங்களே தண்டனை கொடுத்து திருந்தி முன்னுக்கு வர நீரே உமது ஆவியின் வல்லமையால் வழி நடத்தும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.